அபிராமி அருணாச்சலம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா பத்திரிக்கை அடித்து அவங்க கொண்டுட்டு வராங்க. அதை வந்து அபிராமி கையில் கொடுக்கவும் அபிராமி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அப்போ பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா வந்து திருமண பத்திரிக்கை தான் அடித்து கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அபிராமி வந்து கார்த்தியும் தீபாவையும் கூப்பிடவும் ரெண்டுமே வராங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருங்கள் உங்கள் கல்யாண பத்திரிக்கையை பாருங்கள் அப்படிங்கும்போது உடனே தீபா வந்து அதை சந்தோஷத்தோடு அதை கேட்டு வாங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பத்திரிக்கை அடிக்கும்போது கார்த்தி பக்கத்தில் இருந்து பேர் வந்து வேறு பேர், அதனால தீபா வந்து பார்க்குறாங்க. கார்த்தி பக்கத்தில் தன்னுடைய பேரை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தீபா வந்து ஃப்ளாஷ்பேக்காக அந்த கதையை நினச்சி பார்க்குறாங்க. கார்த்தியோட ரூமில் நம்ம இருக்கும்போது அப்போ வந்து நட்சத்திரா கார்த்தி அவங்க ரெண்டு பேர் தான் திருமண பத்திரிக்கையில் இருந்தது. அந்த பேரை அடிச்சுட்டு தீபா அப்படின்னு எழுதுனது வந்து தீபா வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நம்ம பேரே கார்த்தி சார் பக்கத்தில் இருக்குது. இதை பார்த்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்ன தீபா உனக்கு இப்போ சந்தோஷம் தானே அப்படிங்கும்போது, ஆமாத்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. இதுதாம்மா எனக்கு வேணும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு உனக்கு கல்யாண பத்திரிக்கையில் உன் பேர் இருந்திருக்காருல கார்த்தி பக்கத்தில், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே கார்த்தி பக்கத்தில் உன் பேர் இருக்கிறத பார்த்துட்டு அப்படிங்கும்போது, ஆமாத்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது உடனே வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்போ ரம்யா அங்கே வராங்க. ரம்யா கேட்குறாங்க, என்னாச்சு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி வந்து பார்க்குறாங்க. வந்துட்டா கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டா பார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நினைக்கிறாங்க. அப்போ மீனாட்சி மைதிலி அவங்களும் கோவத்தோடு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் சிரிச்சுட்டா போகிறோம், உடனே இவளுக்கு மூக்கில் வேத்துரும் போலுக்கு, இவ ஆஃபீஸுக்கு போகிறாளா இல்லையா, எப்போ பார்த்தாலும் இங்கே தான் சுற்றிக்கிட்டே கிடக்குறா அப்படிங்கும்போது அப்போ வந்து மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் மீனாட்சி அவளுக்கு வேலையே இங்கே தானே, கார்த்தி அடையிறதுக்காக தானே அவள் துடிச்சிக்கிட்டு இருக்கிறா. அப்போ தான் எங்கே அவள் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறது, அவள் வேலையே இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இவளுக்கு எப்போ தான் சீக்கிரம் கல்யாணம் ஆகுமோ நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் இவன் என்னென்னா கரெக்டாக பார்த்தோம்னா கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமா தானே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டா அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், ஆமாக்கா எனக்கு அதுதான் எனக்கு கவலையாக இருந்துட்டு இருக்குது. இவள் கரெக்டாக பாருங்களேன், கார்த்தி தீபாவோட கல்யாணத்தை முடிஞ்சதுக்கப்புறமா தான் எனக்கு கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டா, கார்த்தியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு மீனாட்சி சொல்லும் போது சரி இப்போ எதுக்கு வந்திருக்கான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரம்யா கேட்குறாங்க, என்ன தீபா அப்படிங்கும்போது பத்திரிக்கையை கொண்டு காட்டுதாங்க. இங்கே பார்த்தியா ரம்யா என்னுடைய கல்யாண பத்திரிக்கையை பார்த்தியா அப்படிங்கும்போது அப்போ ரம்யா வந்து அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கும்போது இந்த கார்த்தி சார் பக்கத்தில் என் பேர் இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கார்த்தி சார் வந்து கல்யாணம் பண்ணும்போது அந்த பத்திரிக்கையில் என் பேரே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ தான் எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்கிறேல அப்படின்னு ரம்யா சொல்லவும், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே தீபா அப்படிங்கிறாங்க. அப்போ ரம்யா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இப்போ கூட கார்த்தி பக்கத்தில் உன் பேர் இருக்கக்கூடாது, அதில் என் பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க பேர் இருக்கிற மாதிரிக்கு அவங்க கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபா வந்து ரம்யா ரம்யான்னு சொல்லி கூப்பிடும் போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, என்ன ரம்யா நீயும் வந்து கல்யாண கனவுகளை போயிட்டியா, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா உனக்கு தான் அப்படின்னு சொல்லவும் ரம்யா வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச மாதிரிக்கு இருக்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ரம்யாவுக்கு வந்து அந்த பத்திரிக்கையை வந்து காட்டு, அவள் எடுத்துகிட்டு போட்டோம், அவள் வந்து அவங்க அப்பாட்ட காட்டட்டும் அப்படிங்கும்போது தீபாவும் அந்த கல்யாண பத்திரிக்கையை வந்து ரம்யாட்ட ஒன்று கொடுத்து அனுப்புகிறாங்க. இது வந்து அப்பாட்ட கொண்டு காட்டு அப்படிங்கும்போது ரம்யாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா அவங்க அந்த கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு போகும்போது அப்போ அவங்க அப்பா கேட்குறாங்க, என்னம்மா கையில் அப்படிங்கும்போது, இல்லைப்பா கார்த்திக்கும் தீபாவுக்கும் வந்து கல்யாணத்துக்குள்ளே பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்திருக்காங்க, அதுதான் எங்கிட்ட தந்தாங்க, இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கும்போது அப்போ வந்து ரம்யாவோட அப்பாவும் பார்க்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம், சரி தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண பத்திரிக்கை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏம்மா அது இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் சரியாக படிக்கலை, எனக்கும் அடுத்தது கல்யாணத்துக்கு வந்து பத்திரிக்கையெல்லாம் அடிக்கணும்ல, அதுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லவும் சரிம்மா எடுத்துருப்போம் அப்படிங்கிறாங்க. அங்கே ரூமுக்குள்ளே போனதுமே ரம்யா வந்து அந்த பத்திரிக்கையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்து பார்த்து அவங்களுக்கு வந்து கோவமாக வருது. தீபா பக்கத்தில் வந்து என் பேர் இருக்கணும், அவள் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் அடிச்சுட்டு அவங்க பேர் எழுதுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து கோவம் தீரவே இல்லை. பார்த்தோம்னா அந்த கல்யாண பத்திரிக்கை நெருப்பு வச்சு அவங்க கொளுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கோவத்தில் அதை கொளுத்தி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்க ஆஃபீஸுக்கு போனதுக்கு அப்புறமா ரம்யாவோட அப்பா வந்து அவங்க ரூமுக்கு வராங்க. என்னது ஒரு மாய்க்கு வந்து கரிஞ்ச வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்து பார்க்குறாங்க கல்யாண பத்திரிக்கை வந்து பாதி எரிஞ்சு எரியாமே இருக்குது. இதை பார்த்துட்டு ரம்யாவோட அப்பா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது ரம்யா இந்த மாதிரிக்கு கல்யாண பத்திரிக்கையை வந்து நெருப்பு வச்சு அவள் கொளுத்தி போட்டிருக்கிறா, அப்போ அவள் திருந்தவே இல்லையா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. இதை நம்ம உடனே கார்த்திகிட்ட சொல்லிடணும் அப்படின்ட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போது அப்போ நடந்தது விஷயத்த சொல்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. நினச்சேன் கண்டிப்பாக ரம்யா அந்த கல்யாணத்தில் வந்து முழுசாக சம்மதிச்சிருக்க மாட்டான்னு நினச்சேன், நான் நினச்சது போல தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் கார்த்தி தம்பி நானும் வந்து என் பொண்ணு மாறிட்டாலும் நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டேன். அவள் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சனால அவள் வந்து அவன் மனசை மாற்றிக்கிட்டா போலுக்கு நினச்சேன், ஆனால் அவள் மாறவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, சரி நீங்கள் தெரிஞ்ச மாதிரிக்கே காட்டிக்காதீங்க, அவள் எப்படி அங்கே போட்டிருந்தாலும் அதே மாதிரிக்கு நீங்கள் போட்டுட்டு
வந்துருங்க. இவளை வந்து நம்ம ரொம்பவே கண்காணிக்க வேண்டியதாக இருக்குது. அவள் ஒவ்வொரு அசையும் நீங்கள் வந்து எனக்கு சொன்னாதான் நான் அவளை எப்படியாவது வந்து மாற்றி கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கார்த்தி தம்பி, நீங்கள் சொல்கிறது என்னமோ உண்மைதான். நம்ம வேறு கல்யாணத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல. எனக்கு என்னமோ அவளை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. அவள் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாளே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, நான் இருக்கோம்னா நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லி கேட்கும்போது அது எனக்கு இப்போதைக்கு சொல்ல தெரியல, ஆனால் நீங்கள் வந்து கல்யாணத்துக்குள்ளே எல்லா ஏற்பாடுமே பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லவும், கார்த்தி சார் நீங்கள் தான் எப்படின்னு என் பொண்ணை வந்து மீட்டு தரணும், உங்களை நம்பி தான் இந்த விஷயத்தில் நான் இறங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தியும் சரி நீங்கள் கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க. ரம்யா வந்து ரியாவை சந்திக்கிறாங்க. அப்போ ரியா கேட்குறாங்க, என்ன ரம்யா உனக்கு வந்து அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குதா என்ன அப்படின்னு கேட்கும்போது, எதுக்காக அப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்தால் அப்போ நீங்கள் எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்ட, ஒருவேளை உன் மனசை மாற்றிக்கிட்டியோ, கார்த்தி உனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சனால உன் மனசை மாற்றிக்கிட்டியோ அப்படின்னு ரியா சொல்லும் போது, என் மனசை நான் கொஞ்சம் கூட மாற்றிக்கவே மாட்டேன், கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் கொஞ்சம் கூட நான் பின்வாங்கவே இல்லை, எனக்கும் கார்த்திக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரியாவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. என்ன ரம்யா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய திட்டம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய திட்டத்தை நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரியா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இவளுக்கு என்னமோ இவ போடுற திட்டம்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக அது நடக்காது, என்னையும் ஆனந்தையுமே வந்து அந்த கார்த்தி பிடிச்சிட்டான், அப்படி இருக்கும்போது கார்த்தி மட்டும் இவ கழுத்தில் தாலியை கட்டிடுவானா என்ன, இது நடந்துருமா, இவ பகல்லையே இவ கனவு கண்டுட்டு இருக்கிறா அப்படின்னு ரியா வந்து நினைக்கவும், அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன நீ மனசில் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி தானே நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ரியா உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ரம்யா நான் அப்படிலாம் ஒன்று நினைக்கல அப்படிங்கும்போது, தெரியும் நீங்கள் அப்படி தான் நினச்சின்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரம்யா நீ சொல்லப்போனால் உண்மையில நான் அப்படி தான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. கார்த்தி வந்து எவ்வளோ புத்திசாலித்தனமானவன்னு தெரியுமா, சொல்லப்போனால் என்னையும் ஆனந்தையும் வந்து எவ்வளோ பக்காவாக திட்டம் போட்டு அவன் பிரித்தவன், அப்படி இருக்கும்போது தீபாவை பிரிஞ்சு உங்கள் கழுத்தில் மட்டும் அவன் எப்படி தாலியை கட்டுவான், அதை நீங்கள் எப்படி நம்பிட்டு இருக்கிறீங்க, அதுவும் இல்லாமல் இப்போ ரமேஷ் வர கல்யாணம் பண்ணுறதுக்காக நீங்கள் சம்மதிச்சிருக்கிறீங்க, அப்போ உங்களுடைய திட்டம் தான் என்னென்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை அப்படிங்கும்போது அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக கார்த்தி என் கழுத்துல தாலி கட்டுவான், அதுவும் தீபாவோட சம்மதத்தோடு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற, தீபாவோட சம்மதத்தோடையா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் இந்த கல்யாணத்தை தீபாவே நடத்தி வைப்பா, அவள் வாயாலே வந்து என் கழுத்தில் தாலியை கட்ட சொல்லுவா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் புரிய தான் மாட்டுக்குது, கார்த்தி வந்து உன் கழுத்தில் தாலி கட்டுவான்னு சொல்கிற, தீபாவே வந்து உன் கழுத்தில் தாலியை கட்ட வைக்க போவான்னு சொல்லுத, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்குது, ஆனால் என்னமோ ஒரு பெரிய பிரச்சனை மட்டும் நடக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது நீ வந்து பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரம்யா கிளம்பி போகிறாங்க. அப்போ ரியா நினைக்கிறாங்க, இவ பிளானை ஒழுங்காகவும் சொல்ல மாட்டுக்கா, இவ பிளானும் தான் என்னென்ன உனக்கு புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து அபிராமியை தான் காட்டுறாங்க. அபிராமி சொல்கிறாங்க, கல்யாண பத்திரிக்கையை நம்ம கோயிலை வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதனால் நாளைக்கே நம்ம கிளம்பணும் அப்படிங்கும்போது அப்போ ரம்யா வராங்க. என்ன ஆண்டி எங்கே போக போகிறீங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா கல்யாண பத்திரிக்கையை சாமிகிட்ட வச்சு கும்பிடணும், அதுக்கப்புறமா எல்லாத்திட்டையும் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி நான் உங்ககிட்ட கூட ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுத்தேனே, அது அப்பாட்ட காமிச்சி அப்படிங்கும்போது, ஆமாம் ஆண்டி அப்பாட்ட காமிச்சு அப்படிங்கிறாங்க. சரி நீ அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு கேட்கும்போது உடனே வந்து ரம்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் என்னாச்சு ஆண்டி அப்படிங்கும்போது, இல்லைம்மா சாமிக்கு வச்சு கும்பிடாமல் யாருக்குமே கல்யாண பத்திரிக்கையை கொடுக்கக்கூடாது, அப்புறம் வந்து நீ வந்து தீபாவோட ரொம்பவே பெஸ்ட்டு ஃப்ரெண்டுனால தான் நான் உங்கள்கிட்ட கொடுத்து அனுப்புனேன், நீ அப்பாட்ட காட்டிட்டு அதை எடுத்துகிட்டு வந்திருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது ரம்யாவை ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி பரவாயில்லம்மா நாளைக்கு நீ வரும்போது அந்த கல்யாண பத்திரிக்கை நீ எடுத்துகிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. ரம்யாவும் சரிதான் ஆண்டி அப்படிங்கிறாங்க. இப்போ மனசுல நினைக்கிறாங்க, அதுதான் போனோன்னுமே நம்ம வந்து நெருப்பு வச்சு கொளுத்திட்டோமே, இப்போ அந்த கல்யாண பத்திரிக்கையை நாங்கள் இருந்து எடுத்துகிட்டு வருதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மனசுல நினைக்கிறாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, என்ன ரம்யா என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒன்றும் இல்லடி அப்படின்றதாங்க. அடுத்ததாக பாரு உன்னுடைய கல்யாணம் தான் அப்படின்னு தீபா சொல்லவும் ரம்யா வெக்கப்பட்டு இருக்க மாதிரி அவங்க நடிச்சுட்டு இருக்கிறாங்க. கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா நாளைக்கு வரும்போது இந்த கல்யாண பத்திரிக்கை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு அப்படிங்கிறாங்க. ஏன்னா கல்யாண பத்திரிக்கை வந்து நெருப்பில் வச்சு கொளுத்துனதை ரம்யாவோட அப்பா வந்து கார்த்திகிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆனாலும் வந்து கார்த்தி தெரியாத மாதிரி ரம்யாட்ட கேட்கவும் ரம்யாவும் பார்க்குறாங்க. சரி கார்த்தி நான் எடுத்துகிட்டு வந்துடுது அப்படிங்கிறாங்க. நீ என்ன தான் பண்ணுறன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நினைக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே வந்து ரம்யா வராங்க. வந்ததுமே இப்போ கார்த்தி கேட்குறாங்க, என்ன ரம்யா நேற்றுக்கு அம்மா வந்து கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு வர சொன்னாங்களா, எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கும்போது, ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு பொய் சொல்லியிருந்தாங்க. என்ன ரம்யா மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓஹோ இப்படி சொல்லி நீ எஸ்கேப் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சரி வாங்க நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகலாம், கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ ரம்யாவும் கூடயே போகிறாங்க. அபிராமி சொல்கிறாங்க, ஐயோ பத்திரிக்கையை நான் கார்லேயே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி ஆண்டி நீங்கள் போங்க நான் எடுத்துகிட்டு வரேன்
அப்படிங்கும்போது இப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா நானே போய் எடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஆன்ட்டி கூட போ, நான் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க காரில் போய் பத்திரிக்கை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ தீபாவோட பேரை அழிச்சிட்டு அது பக்கத்தில் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சுருந்தாங்க. எனக்கும் கார்த்திக் தான் கல்யாணம் நடக்க போகுது, அதனால என் பேர் தான் அதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையை எழுதி வச்சுட்டு அவங்க அந்த பத்திரிக்கை கொண்டு பார்த்தோம்னா நேராக அபிராமிகிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அபிராமியும் வந்து சாமி பாதத்தில் வச்சு தாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பத்திரிக்கையை கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சதுமே தீபா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பத்திரிக்கையை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. கொடுத்ததுமே வந்து தீபா என்கிட்ட தாங்கன்னு சொல்லிட்டு அது பிரித்து பார்க்குறதுக்காக போகிறாங்க. ரம்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ தீபா பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அடுத்த பார்த்தோம்னா தீபாவுக்கு வந்து அந்த பத்திரிக்கை பிரிக்க போகும்போது கரெக்டாக ஃபோன் வந்துடுது. அப்போ ரம்யா கையில் அந்த பத்திரிக்கையை கொடுத்துட்டு தீபா வந்து ஃபோன் பேசுகிறதுக்காக போயிருந்தாங்க. நல்ல வழி அவளுக்கு ஃபோன் வந்துச்சுது, இல்லைன்னா அந்த பத்திரிக்கை பிரித்து பார்த்துருந்தானா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா நினைக்கிறாங்க. தீபா பார்த்தோம்னா அவங்க வந்து ஃபோன் பேசிட்டு அவங்க காரில் ஏறிடுறாங்க. அப்போ ரம்யா வந்து அந்த பத்திரிக்கை எடுத்துட்டு நான் ஆஃபீஸில் போய் இறங்கிருதுன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கை அவங்க நேராக கொண்டுட்டு போயிருந்தாங்க ஆஃபீஸுக்கு. தீபாவும் அது வந்து வீட்டுக்கு போனது பிறகு தான் பார்க்குறாங்க. ஐயோ பத்திரிக்கையை வந்து நம்ம வச்சுருந்தோம், ரம்யா கையில் தானே கொடுத்தோம், என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ரம்யா பத்திரிக்கையை வந்து சாமி பாதத்தில் வச்சு தந்தேனே, அது உங்ககிட்ட தானே இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாடி நானும் மறந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி நீ வரும்போது எடுத்துடுவா அப்படிங்கும்போது, நான் வரும்போது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ரம்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி நினைக்கிறாங்க இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காக இவ என்னெல்லாம் பண்ண போறாலும் தெரியல, நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து ஃபோன் எடுத்து சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா ரமேஷ் தான் ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க. ரமேஷ் யாருன்னு பார்த்தோம்னா ரம்யாவுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை தான் ரமேஷ். அவங்ககிட்ட தான் வந்து கார்த்தி ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, உங்களுக்கு ரொம்பவே நான் தேங்க்ஸ் சொல்லணும் ரமேஷ் அப்படிங்கும்போது, என்ன சார் நீங்கள் எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எனக்காக எவ்வளோலாம் உதவி பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்காக இந்த உதவி பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் சார் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ரம்யா வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னது எல்லாமே வந்து நடிப்பு தான் அப்படிங்கவும், அதுதான் எனக்கு நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறத கேட்பீங்களா, உங்களுக்கு ரம்யாவை பிடிச்சிருக்கு தானே அப்படிங்கும்போது, அப்போ ரமேஷ் வந்து வெக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன ரமேஷ் உங்களுக்கு ரம்யாவை பிடிச்சிருக்குல்ல ரொம்ப அப்படிங்கும்போது, ஆமாம் சார் நீங்கள் சொல்ல பண்ணாக்கி நீங்கள் சொன்னதுக்காக நான் நடிக்கிறதுக்காக தான் வந்தேன், ஆனால் ரம்யாவை பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சுது. சொல்லப்போனால் நீங்கள் வந்து இந்த கல்யாணத்தை போலியாக தானே நடத்தணும்னு சொன்னீங்க, நான் உண்மையிலேயே வந்து ரம்யாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு முழு சம்மதம் தான், ஆனால் ரம்யா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்களே, நீங்கள் சொல்ல பண்ணைக்கு அவங்க உங்களை தானே விரும்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரமேஷ் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் ரம்யாவோட மனசை நீங்கள் மாற்றணும், உண்மையிலேயே ரம்யா வந்து உங்களை வந்து விரும்ப வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி சார் முடியும், ரம்யாவே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் வந்து என்னை பார்த்தீங்கன்னா வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருன்னு சொன்னாங்க, ஆனால் நம்ம பண்ணுற ட்ராமா அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லவும், ஆமாம் ரமேஷ் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் ரம்யா வந்து நீங்கள் உங்கள் பக்கம் இழுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நீங்கள் வந்து எப்படியாவது அவள் மனசை நீங்கள் ஈர்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து நான் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கும்போது, உங்களால் முடியும் ரமேஷ், நீங்கள் தான் வந்து ரம்யாவை விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களா, அதே மாதிரிக்கு ரம்யாவை நீங்கள் உங்கள் பக்கம் நீங்கள் திருப்பணும் அப்படிங்கிறாங்க. என்ன சார் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படிங்கும்போது, சரி நீங்கள் முயற்சி தான் பண்ணி பாருங்களேன், அப்படி ரம்யா மட்டும் உங்களை விரும்பினாக்கி நானே முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் ரமேஷ் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு நடந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவாக நடிச்சிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கும்போது அவங்கள பற்றின எந்த விஷயமும் வந்து ரம்யாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கும்போது, இல்லை இது வரைக்கும் நீங்கள் நடிக்கிற விஷயம் ஒரு துளி அளவு கூட ரம்யாவுக்கு சந்தேகம் வராத மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அதனால நீங்கள் சந்தேகம் வராமல் தான் நடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சரி இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, நான் என்ன பண்ணணும்னு அப்பப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறதோ இல்லை நம்ம ரெண்டு பேரும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறதோ ரம்யாவுக்கு துளி அளவுக்கு கூட சந்தேகம் வந்துடக்கூடாது. அதுவும் எங்கள் வீட்டில் ஐஸ்வர்யான்னு இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் சந்தேகம் வந்தால் கூட போகிறோம், அவங்க உடனே வந்து போட்டு கொடுத்துருவாங்க, அதனால நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு என்னை அப்போ தான் சந்திக்கிற மாதிரிக்கு இருக்கணுமே தவிர தெரிஞ்ச மாதிரி நீங்கள் காட்டிக்க கூடாது அப்படின்னு ரமேஷ்கிட்ட வந்து கார்த்தி சொல்லவும், ஆமாம் சார் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே நான் கேட்டு நடக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி நினைக்கிறாங்க, அம்மா கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டி இந்த ரம்யா கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடலான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆனால் ரம்யா நமக்கு முன்னாடி முந்திக்கிட்டாங்க, அவங்க திட்டம் தெரியாமல் அம்மாவும் தீபாவும் சம்மதிச்சிட்டாங்க. ஆமாம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டி அவங்க கல்யாணம் வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க கல்யாணத்தை வைக்க சொல்லிட்டாங்க. ரம்யாவோட திட்டம் தெரியாமல் அம்மாவும் தீபாவும் அதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. ஆனால் அடுத்ததாக என்ன பண்ணுவானே தெரியல, இவளை ரொம்பவே வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது, ஆனால் என்ன பண்ணாலும்
ஆனாலும் சரிதான், இவளுடைய திட்டம் மட்டும் பழிக்காது, அடுத்ததான் இவ என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், உனக்கும் தீபாவுக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது, அடுத்துதான் நான் போடக்கூடிய பிளான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அவங்களாவே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சத்தம் கேட்டு ரம்யாவோட அப்பா வராங்க. என்ன ரம்யா, என்னாச்சு, நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கிற, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ ரம்யாவோட அப்பா நினைக்கிறாங்க, இவ அடுத்தது ஏதோ பயங்கரமாக எதையோ நினச்சிட்டா போலுக்கு, அதை நினச்சி தான் இவ இவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறா. எனக்கு இவ்வளோ நினச்சாலே ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. என் பொண்ணு இந்த அளவுக்கு மாறுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவ வந்து எந்த மாதிரி இருந்துட்டு இருந்தா, ஆனால் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ இந்த மாதிரி ஒரு வில்லியாவே மாறிட்டாள. தன்னுடைய ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அவளுக்கே வந்து இவ துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டால. இது எங்கே போய் தான் முடிய போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட அப்பா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கார்த்தியை தான் மழை போல நம்பிட்டு இருக்கிறேன், எப்படியாவது வந்து கார்த்தி தான் என் பொண்ணை வந்து பழைய நிலைமைக்கு மாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறாரு. இங்கே பார்த்தோம்னா ரம்யா தான் காட்டுறாங்க. ரம்யா வந்து கார்த்தியோட ஃபோட்டோ பக்கத்தில் அவங்க ஃபோட்டோ வச்சு பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரமேஷ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இவன் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு ரம்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க.